இனிமேல் லீவ் விட்டா டெய்லி பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போம்மா. அங்கே நல்லா ஜாலியாக இருக்குது. இனிமேல் லீவ் விட்டா எங்களை அங்கே கூட்டிகிட்டு போ. சரிடி கூப்பிட்டு போகிறேன். 2 பேரும் உள்ளே போய் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. எப்போ ஸ்கூலுக்கு போகிறது? ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. உள்ளே போய் கிளம்புங்க போங்க. ராணியக்கா எப்போ வந்தீங்க? ஊருக்கு போனது கூட சொல்லாமல் போயிட்டீங்க. சின்ன பொண்ணு தான் எங்ககிட்ட சொன்னா, அண்ணன் சொன்னாருன்னு. ஊருக்கு போனது கூட சொல்லக்கா. எப்போ வந்தீங்க? வருவன்னு வாசல்லே காத்துட்டு இருப்பாங்க போல. எப்படா வருவோம், என்னடா பேசலான்னு. ஏட்டி நீங்கள் போய் கிளம்புங்க போங்க ஸ்கூலுக்கு, நான் வரேன். அப்படி இல்லை வசந்தி, காலைல நேரமாக கிளம்புற மாதிரி ஆயிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, யாருமே இல்லை வெளியே, எல்லா கதவும் சாத்தி இருந்துச்சு. பார்த்தேன் காலைல 6 மணிக்கெலாம் பஸ்ஸு. அதான் போயிட்டு யார்ட்டையும் சொல்லாமல். அதான் இப்போ தான் வந்தோம். சரி இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பணுமே வந்தோம். ஏற்கனவே 2 நாள் போயிட்டு வந்தோம். ஏற்கனவே 1 நாள் லீவு. இன்றைக்கி ஸ்கூல் போகணும்ல, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். சரிக்கா சரி. இல்லை சின்ன பொண்ணு தான் சொல்லிட்டு இருந்தா, ராணிக்கா சொல்லாமல் கூட போயிட்டாங்க. எனக்கு போர் அடிக்குது ரொம்ப, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் லாந்திட்டு கிடந்தா. பெரிய வசந்தி சின்ன பொண்ணு அப்படி தான் பண்ணுவானே. நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, காலைல 6 மணிக்கு போகணும், எல்லா கதையும் பூட்டி இருந்துச்சு. சரி போயிட்டு வந்து சொல்லுவோன்ட்டு தான் வந்தோம். சரி வசந்தி நான் போயிட்டு வரேன். இந்த பிள்ளைங்களுக்கு சோறு பொங்கணும், ஸ்கூலுக்கு வேறு அனுப்பணும், டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். சரிக்கா, நான் இப்போ தான் சோறெல்லாம் பொங்கினேன். அவளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேன் வந்துடும். இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுறா. வேன் வந்துடும் அவளுக்கும் கிளம்பி போகணும். இனிமேல் தான் நானும் போய் அடுக்கையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வரணும். நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் அனுப்பிச்சுட்டு அந்த மரத்தை வீட்டு வாங்கக்கா, பேசுவோம், ரொம்ப நாள் ஆச்சு. சரி வசந்தி நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீயும் போயிட்டு வா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராங்கன்னா பேர் அவங்க அம்மா ஒன்றும் கொடுத்துள்ள போலையே, கையை வீசிட்டு தான் வராங்க. என்னத்த சொல்ல. சரி நம்மளும் போய் வேலையை பார்ப்போம். ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னா வந்து படுத்துருக்கிறத பாரு. ஏடி சத்யா எந்திரி, நேரம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு கிளம்ப தானே சொன்ன உடனே வந்து படுத்துருக்க. எந்திரி. எம்மா கொஞ்ச நேரம் தூங்குறம்மா. இப்போ எந்திரிக்கிறே இல்லையா? இப்போ ஒரு அடி அடிச்சிடும் சத்யா, மரியாதையாக எந்திரிச்சிடு. மணி பாரு 8 மணி ஆகுது. 8:30 போக வேணாம். மணி எந்திரி. என்னம்மா உனக்கு? அங்கே எந்திரிச்சது விடிகாலம் 5 மணிக்கு. அங்கே இங்கே பஸ் பிடிச்சி வந்து 7 மணி ஆச்சு. உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் படுத்தா சும்மா நெய் கட்டிக்கிட்டே இருக்க. அவள் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போக முடியும். ஒரு பாத்ரூம் தானே இருக்கு. அவள் குளிக்கும் போது போய் குளிக்க முடியுமா? என்னட்டி அம்மையை எகுத்து பேசிட்டு இருக்க? பல்லு விளக்குனியாட்டி? போய் பல்லு விளக்கடி ஊத்தனாரி. நீ பல்லு விளக்கி வரக்காட்டி அவள் குளிச்சு வந்துருவாள். அதுக்கப்புறம் இப்போ குளிக்க வேண்டியதானே. ஆமாம் இதுக்கட்டாலும் என்ன மட்டுமே ஏசுங்க. இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி தலையாக வலிக்குது. என்னாலாம் இனிமேல் சமைக்க முடியாதுப்பா. அந்த மனுஷனை கடையிலேருந்து வாங்கிட்டு சொல்ல வேண்டியது. அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட ஆளுக்கு 50 கொடுத்து போய் கேண்டீனில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியது தான். கொஞ்ச நேரம் அதில் படுப்போம், உடம்பெல்லாம் வலிக்குது. யாருப்பா அது கருமா உறக்கத்தில் ஃபோன் பண்ணா? தூங்கவே விட மாட்டாங்கப்பா. தூங்கினாலே பொறுக்காது அவங்களுக்கு. ஹலோ யாரு? சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வரணுமா என்ன? அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அதை வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு நிச்சரிச்சுட்டு போய் ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம் யா மனுஷா. உனக்கு மட்டும் நீ வெளியே 2 தோசை ஊற்றி சாப்பிடு. பிள்ளைங்களுக்குலாம் காசு கொடுத்து விட்றேன். அங்கே போய் ஸ்கூலில் வாங்கி திங்குட்டுங்க. நம்மளால சமைக்க முடியாது, உடம்புலாம் வலிக்குது. நான் இங்கே 2 தோசை ஊற்றி தின்னுப்பேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சும்மா ஃபோன் பண்ணி நச்சரிக்காத மனுஷா. இப்போ தான் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடினேன். அது பொறுக்காது உங்களுக்குலாம். சரிடி உறங்கு. இந்த மனுஷனுக்கு உறங்கினாலே பொறுக்காது. சும்மா கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டாங்க. இவளுக்கு கிளம்புனாலுதான் இல்லையா ஸ்கூலுக்கு? இன்னும் ஆளக்கானம். மணி 8:15 ஆயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரத்தில் பஸ் வந்துருமே. எங்கே போனாலுங்க? எட்டி சத்யா மோனி ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கடி. அம்மா இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே என் உயிரை வாங்கிடுவாளுங்க. நான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரேன். சாப்பாடுங்க? சாப்பாடு செய்யலடி. ஆளுக்கு 50 ரூபா தரேன். போய் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. எங்கள் ஸ்கூலில் கேண்டீன் இருக்குன்னீங்களே, அங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. உடம்புலாம் வலிச்சுதுன்னு அப்படியே படுத்து தூங்கிவிட்டேன்டி அம்மா. அங்கே போய் கடையில் வாங்கி சாப்பிடுங்க. சரிம்மா ரூபா தா, நான் கிளம்புறேன். இருட்டி அவ்வளோ வரட்டும். 2 பேரும் சேர்ந்து போங்க, தனித்தனியாக போவாளுங்கம்மா. எம்மா எனக்கு நேரம் ஆயிடுச்சுமா, வந்துட்டு நான் போகிறதுக்குள்ளே விடிச்சிருமா. எட்டி இருட்டி மோனி நீ சீக்கிரம் ஓடி, நேரம் ஆயிடுச்சு. ஏம்மா கத்திக்கிட்டே இருக்க? கிளம்பிட்டம்மா. சாப்பாடு கொடு. சாப்பாடுலாம் செய்யலடி. ரூபாவை தரேன், இந்தாங்க போய் வாங்கி சாப்பிடுங்க. 100 ரூபா இருக்கு. ஆளுக்கு 50 ரூபா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சாப்பிட்டு வாங்க. சாப்பிடாம வராதீங்க. காசு சேர்த்து சரியா? சரிம்மா உங்க நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். சரி மக்களே பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? போயிட்டு வாங்க மக்களே, பத்திரமா போயிட்டு வாங்க மக்களே. பஸ் எல்லாம் பார்த்து ஏறுங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன்டி அம்மை பாத்தியா, இந்த முக்கில் வர ஸ்கூல் பஸ்ஸுக்கு இவ்வளோ இதே நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் ஏறணும்னா பின்னாடியே வந்துருவா போல. அது ஒன்றும் இல்லடி, அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே, வேற ஒன்றும் இல்லை. அப்பாடி இந்த பிள்ளைங்களை அமுச்சு விட்டாதான் ஒரு தலைவலி முடியுதுடா சாமி. பிள்ளைங்களா எங்கிட்டி போனாங்க? ஸ்கூல் கிளம்பிடுச்சுங்க அதுக்குள்ள? ஆமாங்க கிளம்பிட்டாங்க. இப்பதான் கிளம்பினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீங்க என்ன புதுசா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஆள் வரலடி, அதனாலதான் சரி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். வேலை முடிச்சிச்சு. ஒரே உடம்பலியா இருக்கு. நான் வெளியே சாப்பிட்டுட்டேன். நான் போய் படுக்கிறேன். கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தீங்கன்னா போதும் எனக்கு அதுவே. ஆமா சத்தம் போடுறாங்க. நான் அப்படியே அங்க வந்து டான்ஸ் ஆடுறேன். வந்து டான்ஸ் போங்களே, போய் படுங்க. சும்மா இதுக்கு தாலி அண்ணையே நொய்யும்பீங்க. போய் படுத்து தூங்கு. ஒன்னும் சொல்லிடக்கூடாதும் பாப்பா சாமி. என்ன ஒரே மனவலா இருக்கு? என்னங்க? ஒன்னும் இல்ல சும்மா உடம்பலிக்குதுன்னு சொன்னேன். சரி நான் போய் படுக்கிறேன். ஒரே தூக்கமா வருதுப்பா சாமி. எவ்வளவு வந்து டிஸ்டர்ப் பண்ணட்டும். ஒரே உத. ராணிக்கா தூங்கிட்டு இருக்கீங்களா? எம்மாடி என்ன கொட்ட சத்தம்? எழுப்பு தூங்கிட்டே இருக்காங்களே. எக்கா எந்திரிங்கக்கா. ஐயோ அம்மாடி யாராவது? ஐயோ அம்மாடி.
எக்க பயப்படாதீங்கக்கா, நான் தான் சின்ன பொண்ணு. இது சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் வந்து பயன்படுத்துவியா? கொஞ்ச நேரத்துல நெஞ்சே அடைச்சிக்கிச்சு சின்ன பொண்ணு. எக்க இல்லக்கா, நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு வசதி ஃபோன் பண்ணி சொன்னா, அதான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? என்ன உங்களை பாக்குறதுக்கு தான்க்கா வந்தேன். ஆளவே காணோம். நான் இங்கே தான் அலைஞ்சிட்டு இருந்தேன், ராணிக்கா அப்பா வருவாங்கன்னு உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன்க்கா. ஓ அப்படியா சின்ன பொண்ணு? சொல்லியிருக்கலாம், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம். நானும் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், அங்கே நேரமே கிடைக்கல எனக்கு. சரி விடு, வா உட்காரு, காப்பி போட்டு கொடுக்கவா? இல்லக்கா வேணாக்கா, வாங்க மரத்து கட்டிக்கிட்டு போவோம், சும்மா உட்காந்து பேசுவோம். போர் அடிக்குது எனக்கு. நீ இருந்தாதான் எப்பவுமே கலகல கல கலகல கலன்னு இருக்கும். சரி வா சின்ன பொண்ணு போவோம். என்ன சின்ன பொண்ணு, உன் மாப்பிள்ளை வேலைக்கெல்லாம் போயிட்டாரா என்ன? ஆமாக்கா, இப்பதான் கிளம்புனா. நானும் என் மாமியாருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சரி உங்களை பாக்குற மாதிரி வந்துட்டேன். இன்னும் இந்த வசந்தியை காணோம். வசந்தியும் உமாலையும் நீ கூப்பிட்டேன், ஆளவே காணோம். லட்சுமியை கதை வரவே இல்லை. நீங்க இல்லைன்னு 2-3 நாளா ஆளவே காணோம் லட்சுமியை. அவளுக்கு மாடு இருக்குல்ல சின்ன பொண்ணு, அதனால மாட்டை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு கிடப்பா. அவளுக்கு எங்க நேரம்? எனக்கு யாராவது ஒரு நாள் தான் வருவா. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசுவா, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ரொம்பலாம் வந்து உட்காந்து பேச மாட்டா. சரிக்கா. எப்போ வர சொன்னா எப்போ வருது பாருக்க அந்த 4 முடி. வா வசந்தி, வா வந்து உட்காரு வா. பாருங்கக்கா, இந்த சின்ன பொண்ணு தான் வந்து எழுப்பி விட்டா. நான் படுத்துட்டேன். ஒரே கொட்டாயா வருதுக்கா. அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் அமுச்சு விட்ட அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்து தூங்குற சுகமே தனிக்கா. ஆமா வசந்தி, நானும் நல்லா படுத்து தூங்கிட்டு தான் இருந்தேன். இந்த சின்ன பொண்ணு தான் வந்து என்னையும் எழுப்பி விட்டா. சரி வசந்தி உட்காரு. இந்த உமாளுங்க, உமாலை கூப்பிட்டேனே, அவளையும் வரலையா? அவளும் தூங்கிட்டு தான் கிடந்தா. தெரியல சின்ன பொண்ணு, நான் அவளை பார்க்கவே இல்லை. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதனால படுத்துருப்பாளாட்டுக்கு. படுத்துருக்கட்டும், நம்ம 3 பேர் பேசுவோம். ராணியக்கா, சின்ன பொண்ணு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு காலியான ஒரு வீடு இருக்குல்ல, அங்க யாரோ ஒருத்தவங்க வாடகைக்கு வராங்களாக்கா. அந்த ஹவுஸ் ஓனர் பேசிக்கிட்டு இருந்துச்சு. நானும் கேட்டுட்டேன், யார் வரா அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ வந்து வராங்களாங்க்கா. என்னது ஃபாரின்ல இருந்து வராங்களா? என்ன நாள் முடி தப்பா கேட்டு வந்து சொல்லாத. ஃபாரின்ல இருந்து வரவங்க பெரிய வீடு இந்த மாதிரி தானே எதிர்பார்த்துருப்பாங்க. இங்க வராங்கன்னு சொல்ற? சின்ன பொண்ணு, அது நல்லா பெரிய வீடு தான் சின்ன பொண்ணு. பார்க்கதான் சின்னதா இருக்கு. உள்ள போய் பார்த்தா நல்லா அழகா இருக்கும் அந்த வீடு. ஃபர்ஸ்ட் நாங்க அந்த வீடு தானே பார்த்தோம். நமக்கு கட்டுப்படி ஆகலன்னு தானே இந்த வீட்டுக்கு வந்தோம். யார் வரா வசந்தி? யார் வராங்கன்னு தெரியலக்கா. ஃபர்ஸ்ட் ஒரு ஊர்ல இருந்து தான் ஃபாரின் போனாங்க போல. சரி ஃபாரின்லேயே இருக்க வேணாம், ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு தான் வராங்களாம். அந்த இருந்து வீட்டை வித்துட்டாங்களாம். அதனால அந்த ஊருக்கு போக முடியல திரும்ப. அதனால இந்த ஊருக்கு வரேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அந்த ஹவுஸ் ஓனர். என்னன்னு தெரியல. நாளான்னைக்கு தான்க்கா தெரியும். நாளான்னைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. நாளான்னைக்கு தான் தெரியும் என்ன ஏதுன்னு கதைன்னு. வரட்டும்க்கா. நம்மளுக்கும் புது சொந்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். புதுசா ஒரு கேரக்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். வரட்டும். நல்ல குணமா இருந்தா பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்களா இருந்தா நல்லா இருக்கும். சரி சின்ன பொண்ணு, நம்ம போவோமா? எனக்கு ஒரே தூக்கமா வருது. விடிகாலம் 5 மணிக்கு ஏஞ்சி கிளம்பி வந்தேன். இன்னும் இந்த பிள்ளைங்களுக்கு சோறு செய்யல. மதியமாவது அவருக்கு சோறு பொங்கி வைக்கணும். நைட்டு டூட்டி போயிட்டு வந்திருக்காரு. நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு. மதியமாவது ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன், அப்பதான் சாப்பிடுவாரு. இல்லைன்னா அப்படியே தூங்கிட்டே கிடப்பாரு. ஆமாக்கா, எனக்கும் டயர்டா தான் இருக்கு. நானும் போய் படுக்கிறேன். சின்ன பொண்ணு, நீ போய் படு. சாயந்தரம் வா, நம்மள ஒரு கூட்டம் போட்டு பேசுவோம். சரிக்கா, நானும் இப்ப கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். சின்ன பொண்ணு, அந்த விஷயத்த சொல்லு சின்ன பொண்ணு எல்லாருக்கிட்டையும். சொல்றேன். மறந்தே போயிட்டேங்க்கா. சொல்றேன். ஏன் மக்கா, எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க மக்கா. தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மக்கா. ஆமா மக்கா, எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புது வீடியோவா நாங்க போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு. அந்த மாதிரி வீடியோ நாங்க போடுறோம். ஆமா மக்கா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மேல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.